புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் 18வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வரும் விவசாயிகள் டெல்லிக்கு வரும் நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் முடக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இதையடுத்து சிங்கு எல்லையில் விவசாயிகள் தொடர்ந்து குவிந்து வருவதால் பாதுகாப்பு படை வீரர்களும் அங்கு குவிக்கப்படுகின்றனர். விவசாயிகள் போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஊடுருவியதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்த கருத்திற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் நடத்தும் போராட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவிவிட்டதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்தார். மேலும் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு வரவிடாமல் தடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்ததற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காந்தி சிலை அவமதிக்கப்பட்டது சர்ச்சையாகி உள்ளது. போராட்டத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் காந்தி சிலையின் மீது கயிற்றை கட்டி இழுத்து சேதப்படுத்தியும் காலிஸ்தான் இயக்கத்தின் கொடியை போர்த்தியும் அவமரியாதை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் டெல்லி முற்றுகை போராட்டத்திற்கு ஆதரவாக நாளை ஈரோடு ஆட்சியர் அலுவலகம் முன் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தவுள்ள விவசாயிகளுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழகம் எங்கும் நடைபெறும் விவசாயிகள் போராட்டங்களுக்கும் மதிமுக ஆதரவை வழங்கும் என்று அவர் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஜெயலலிதா ஊழல் குறித்த உச்சநீதிமன்ற கண்டனங்களை நீதிமன்றத்தின் மூலம் நிரூபணம் செய்ய ஏதுவாக தம் மீது குற்றவியல் வழக்கு தொடர்ந்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக காவல்துறைக்கும் நன்றி தெரிவிப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வழக்குகள் மூலம் தம்மை அச்சுறுத்தலாம் என்றோ தமது சட்டப்படியான வாதங்களை தடுக்கலாம் என்றோ முதலமைச்சர் நினைத்தால் அதைவிட அரசியல் அறியாமை ஏதும் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். திறந்துவிட்ட தமிழகத்தை சீரமைத்தல் என்பதே தேர்தல் பரப்புரையில் முக்கியமாக இருக்கும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை துவங்குவதற்கு மதுரை சென்றுள்ளார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பிரச்சார வியூகம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். புதிய ஒரு நல்ல சீரமைத்த தமிழகத்தை பற்றி முன்னிலைப்புதான் இருக்கும். சீரழிந்து விட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது மக்களுக்கே தெரியும். அதை எடுத்து புலம்பிக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை. இனி செய்ய வேண்டியதை பற்றி மக்கள் நீதி மய்யம் பேசும். காஞ்சிபுரத்தை அடுத்த உத்தரமேரூரில் 500 ஆண்டுகள் பழமையான கும்பேஸ்வரர் கோயில் சீரமைப்பு பணியின் போது தங்கப்புதையல் கண்டெடுக்கப்பட்டது. திருப்பணிக்காக பழமையான கோயிலை முழுமையாக இடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. கோயில் கருவறையின் நுழைவாயிலில் இருந்த படிக்கற்களை அகற்றிய போது சிறிய பையில் 1/2 கிலோ தங்க ஆபரணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தகவல் அறிந்து புதையலை மீட்கச் சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வில் வெற்றி பெற்றதாக போலி மதிப்பெண் சான்றிதழ் தயாரித்து மருத்துவ படிப்பில் சேர முயன்ற பரமக்குடியை சேர்ந்த மாணவி மற்றும் அவரது தந்தையான பல் மருத்துவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பரமக்குடியை சேர்ந்த தீக்ஷா, அவரது தந்தை பாலச்சந்திரன் ஆகியோரை மோசடி செய்து சிக்கியவர்கள். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்குழு செயலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை பெரியமேடு போலீசார் மோசடி குறித்து விசாரிக்கிறார்கள். நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிப்பதால் போலீசார் திக்குமுக்காடி வருகின்றனர். இருப்பினும் 5வது நாளாக அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சித்ரா தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட போது அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடமும் விசாரிக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை வீரர்கள் மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நேற்றிரவு கடலுக்கு சென்ற 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் ராமேஸ்வரம் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் கற்கள் மற்றும் பாட்டில் கொண்டு தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி ஒன்று அடுத்தடுத்து 14 வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தொப்பூர் கணவாயின் சரிவான பாதையில் சென்ற மினிவேன் ஒன்றும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதால் வாகனங்கள் அங்கு தேங்கி நின்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்திற்கு காரணமான ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் கோயம்புத்தூரில் மின் மோட்டார் மற்றும் பம்ப் செட் தயாரிக்கும் சிறு குறு தொழில் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி மற்றும் மூலப்பொருட்கள் கட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை கடந்து நிறுவனங்களை நடத்தலாம் என கோவையைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர் நினைத்திருந்தனர். ஆனால் பம்ப் செட் மோட்டார் உற்பத்தியாளர்களுக்கு மூலப்பொருட்கள் கிடைப்பதில் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டு விலையேற்றம் செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மோட்டார் பம்ப் செட்டோட முக்கிய பொருட்களான இந்த காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு 1 லட்சத்துக்கு மேலே இப்படி 10% ஏறக்குறைய 50-60% வரைக்கும் விலை திடீரென்று ஒரு மாதத்துக்குள்ளே இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத வகையில் திடீரென்று விலையேற்றம் பண்ணது எங்களை போன்ற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிச்சு. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பின் போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று திருச்சி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரெங்கநாதர் கோவிலில் நாளை தொடங்கும் வைகுண்ட ஏகாதசி விழாவில் 25ஆம் தேதி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு கொரோனா பரவல் எதிரொலியாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் டிசம்பர் 25ஆம் தேதி நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் 5000 பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்று அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தரிசன டிக்கெட்டுகளை பெறுவதற்காக முன்பதிவு 22ஆம் தேதி www.tnhrce.gov.in என்ற இணையதளத்தில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த 3000 நபர்களுக்கு மட்டும் 24ஆம் தேதி மாலை 5 மணி வரை இலவச தரிசனத்துக்கு அனுமதி தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொண்ட போது ஆடு மேய்த்த பெண் மீது குண்டு பாய்ந்து காயமடைந்துள்ளார். வீரமலை அடிவாரத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் இந்தோ தீபத் எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 7 மணி அளவில் நல்லம்மாள் என்பவர் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை தேடி சென்றபோது அவரது வலது தொடையில் குண்டு பாய்ந்து காயமடைந்துள்ளார். சென்னை வடபழனியில் கடந்த 6ஆம் தேதி பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த காவலரை தாக்கியவர்களில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்ணிடம் சில்மிஷம் செய்த காவலர் ராஜு ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே காவலரை தாக்கியவர்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அவர்களில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் படத்தலைப்பை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் என்று நடிகர் தனுஷுக்கு நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல்பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தனுஷுக்கு அந்த அமைப்பினர் எழுதியுள்ள கடிதத்தில் கர்ணன் என்றாலே நினைவில் நிற்பது நடிகர் திலகத்தின் கர்ணன் திரைப்படம்தான் என்பதால் அந்த பெயரை தங்களது புதிய படத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனர். டெல்லியில் நாடாளுமன்றத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய 19வது நினைவு தினம் என்று தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிர் தியாகம் செய்தவர்கள் நினைவை போற்றும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 2001ஆம் ஆண்டு இதே நாளில்தான் நாடாளுமன்றத்தை தகர்க்க தீவிரவாதிகள் சதித்திட்டத்தை அரங்கேற்ற முயன்றனர். டிஆர்பி முறைகேடு வழக்கில் ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரி விகாஸ் கஞ்சன்தானியை மும்பை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ரிபப்ளிக் உள்ளிட்ட சில தொலைக்காட்சிகளுக்கு அதிக டிஆர்பி கிடைப்பதற்காக லஞ்ச பேரம் நடந்ததை கண்டறிந்த போலீசார் இது தொடர்பாக ரிபப்ளிக் ஆங்கில தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியான விகாஸ் கஞ்சன்தானிடம் ஏற்கனவே 2 முறை விசாரணை நடத்தியிருந்தனர். இந்நிலையில் இன்று விகாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவின் 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விராட் தனது பணியை முடித்துக் கொண்டதை அடுத்து விரைவில் உடைக்கப்பட உள்ளது. இதற்காக மும்பையின் அலாங் கடற்கரை விராட் போர்க்கப்பல் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போரில் விராட் போர்க்கப்பல் மிக முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. தேசியவாத காங்கிரஸ் தலைவராக இருக்கும் சரத் பவார் 2 முறை பிரதமர் பதவி வாய்ப்பு கை நழுவி போனதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்க அரசியலே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடான சாம்னாவில் சரத்பவாரின் நெருங்கிய ஆதரவாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பிரபுல் பட்டேல் எழுதிய கட்டுரையில் இந்த திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கி காசோலை பணப்பரிமாற்றத்தில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய விதிமுறையை அமல்படுத்த ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. அதன்படி பாசிட்டிவ் பே என்ற பெயரில் அறிமுகமாகியுள்ள இந்த புதிய முறையில்
காசோலையை ஒருவருக்கு வழங்கும் போது அதன் முழு விவரங்களை, அதாவது வங்கிக் கணக்கு எண், பெயர், தேதி குறித்த விவரங்கள் வங்கிக்கு அளிக்கப்பட வேண்டும். காசோலை பணமாக மாற்றப்படும் போது ஏற்கனவே அளித்த விவரங்களுடன் ஒத்துப்போகும் பட்சத்தில் மட்டுமே காசோலை செல்லுபடியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் என ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவன தலைவர் ககன்தீப் சிங் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக அவசர பயன்பாட்டிற்கான அனுமதி விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்தியாவில் கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கிய ஆஸ்ட்ராஜெனிகா தற்போது தடுப்பு மருந்தின் இறுதிக்கட்ட சோதனையில் ஈடுபட்டுள்ளது. கேரளாவில் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக போடப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகம் உட்பட பல மாநிலங்கள் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் கேரளமும் இணைந்துள்ளது. ஆனால் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று வரும் நேரத்தில் முதல்வரின் அறிவிப்பு நன்னடத்தை விதிகளை மீறிய செயல் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அமெரிக்காவில் ஃபைசர் கொரோனா தடுப்பூசியை 16 வயது நிரம்பிய அனைவருக்கும் போடலாம் என்று அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மைய ஆலோசனைக் குழு அங்கீகாரம் அளித்துள்ளது. ஃபைசர் தடுப்பூசியின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்த பிறகே இதற்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மருத்துவ கட்டுப்பாட்டு கழகமும் தெரிவித்துள்ளது. அதிபர் தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக புகார் தெரிவித்து அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் நேற்று ஃப்ரீடம் பிளாசாவிலிருந்து வெள்ளை மாளிகை நோக்கி பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். அப்போது எதிர்ப்பாளர்களும் கருத்தின அமைப்பினரும் அவர்களை மறித்து மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாஷிங்டனில் முக்கிய பகுதிகளாகிய நேஷனல் மால், ஃப்ரீடம் பிளாசா உள்ளிட்ட இடங்களில் அவ்வப்போது மோதல் ஏற்படுவதால் பொதுமக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான அல்பேனியாவில் கொரோனா ஊரடங்கு எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை கலைக்க போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். டிரானாவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. போராட்டக்காரர்கள் சாலை தடுப்புகள், மின்கம்பங்களை அடித்து நொறுக்கினர். இதனால் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் உள்ள நான்ஜிங் நகரில் 7வது தேசிய நினைவு தின அணிவகுப்பு நடைபெற்றது. 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் சீன தலைநகரை கைப்பற்றிய ஜப்பான் நான்ஜிங்கில் நடத்திய படுகொலையில் 3 லட்சம் பேர் கொல்லப்பட்டனர். இதனை நினைவுகூரும் வகையில் டிசம்பர் 13ஆம் தேதியை தேசிய நினைவு தினமாக 2014ஆம் ஆண்டு பிரகடனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. நேர்நிலை ஒன்றில் தங்களுக்கான கூட்டை உருவாக்க முயன்ற வார்த்தைகளுக்கு சிறுவன் ஒருவன் உதவிக்கரம் நீட்டிய 33 வினாடிகள் கொண்ட காணொலி வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. கரையில் நின்ற சிறுவன் ஒவ்வொரு குச்சியாக கொடுக்க அதனை கையில் வாயில் கவி சென்று வாத்து நீர்நிலைக்குள் இருந்து மற்றொரு வாத்திடம் கொடுத்து கூடுகட்ட செய்கிறது. வாத்தின் புத்தி கூர்மையையும் சிறு உயிரினத்திற்கு கை கொடுத்த சிறுவனின் உதவி மனப்பான்மையையும் வலைதளங்களில் பெரும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. கொரோனா நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களின் உயிரை பாதுகாக்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய தற்காலிக செவிலியர்கள் 4000 பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முகநூலில் இதை பதிவிட்டுள்ள அவர், தற்காலிக பணிக்காலம் நிறைவடைய உள்ள செவிலியர்களின் சேவை கொரோனா அபாயம் நீங்காத நிலையில் மருத்துவத்துறைக்கும் மக்களுக்கும் தேவை என்று தெரிவித்துள்ளார். சீன பெருஞ்சுவர் கட்டும் பணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போன நிலையில் மக்களை காக்கத்தான் இந்த சுவர் என்று மன்னர்கள் கூறியதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். அதேபோல் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்து பாதி இந்தியா பட்டினி கிடக்கையில் 1000 கோடியில் நாடாளுமன்றம் கட்டுவது யாரை காக்க என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பதில் சொல்லுங்கள், என் மாண்புமிகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரே என்றும் அவர் வினவியுள்ளார்.
சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எந்த நேரத்திலும் பயணிக்கலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பணிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் புறநகர் ரயில்களில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை முதல் எந்த நேரத்திலும் பெண்கள் மற்றும் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மின்சார ரயில்களில் பயணிக்கலாம் என்று தெற்கு ரயில்வே கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் குடகனாறு அணையில் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவாக நீர்மட்டம் 11 அடியை எட்டியது. ஆனால் அணையின் 6 ஷெட்டர்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. பல கோடி ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் செய்ததாக கூறப்பட்ட நிலையில் ஷெட்டர்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உள்ளாட்சி தேர்தல் முடிந்து ஓராண்டு நெருங்கும் நிலையில் ஊராட்சிகளுக்கு முறையாக நிதி ஒதுக்காத தமிழக அரசை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் குழு கூட்டமைப்பின் தலைவர்கள் கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது. இதில் ஊராட்சிகளுக்கு நிதி ஒதுக்காத அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா எதிரொலியாக கோயில்களில் நிறுத்தப்பட்டுள்ள சடாரி மற்றும் தீர்த்த பிரசாதம் விநியோகத்தை மீண்டும் தொடங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் சடகோப ராமானுஜ ஜெயர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி நீராட்டு உற்சவத்தை ஆகம முறைப்படி நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் சுவாமியை மட்டும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னை மீஞ்சூர் அருகே பக்கத்து வீட்டை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 56 வயதான விஜயன் என்பவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். பெற்றோர் பணி நிமித்தமாக வெளியே சென்றபோது வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை விஜயன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்து உள்ள சேடல் அணை எஸ்டேட்டில் காலை இயற்கை உபாதை கழிக்க சென்ற முதியவர் ராஜன் என்பவர் வனவிலங்கு தாக்கியதில் காயமடைந்தார். இவரை தாக்கியது கரடியா, சிறுத்தையா அல்லது புலியா என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேடல் அணை எஸ்டேட் பகுதியில் சிறுத்தை, புலி உள்ளிட்ட விலங்குகள் கிராமத்திற்குள் நுழைவது தொடர்கதையாகிவிட்டதால் பொதுமக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். கரூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடியும் கடைமடை விவசாய பகுதிக்கு தண்ணீர் அறவே வரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தொடங்கும் அமராவதி ஆறு திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் வழியாக கரூர் மாவட்டம் திரும்புக்கூடலூரில் காவிரி ஆற்றில் இணைகிறது. கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்று பாசனத்தை நம்பியிருக்கிற கடைமடை பகுதியான மனவாசி பகுதிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கப் போவது எப்போது என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று அவர் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கையும் கடுமையாக விமர்சித்த அகிலேஷ் ஆக்ராவில் உள்ள முகல் அருங்காட்சியகத்தின் பெயரை சத்ரபதி சிவாஜி அருங்காட்சியகம் என மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான முன்னுரிமை பட்டியலில் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களையும் சேர்க்க வலியுறுத்தி ஹரியானா அரசு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. கொரோனா தடுப்பூசி விநியோகத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்கள் பிரதிநிதிகளாக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தி ஹரியானா சுகாதாரத்துறை சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் கடும் பனிமூட்டம் காரணமாக மக்கள் அவதிக்கு ஆளாகினர். புவனேஸ்வர் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் அடுத்த 3 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசாவில் சில தினங்களுக்கு முன் கனமழை, வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடும் பனிமூட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட காரணங்களால் டெல்லிக்கு செல்லும் சில ரயில்கள் ஜனவரி மாதம் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட மற்றும் மாற்றம் செய்யப்பட்ட ரயில்கள் குறித்த விவரங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.
எல்லையில் கடந்த 7 மாதங்களாக சீனாவுடன் ஏற்பட்டுள்ள மோதல் இந்தியாவிற்கான சோதனை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். FICCI அமைப்பின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், சோதனையை திறம்பட சமாளித்து தேசிய பாதுகாப்பு சவாலை நாடு எதிர்கொள்ளும் என்று அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். எல்லையில் நிகழும் சம்பவங்கள் நமக்கு இடையூறை ஏற்படுத்துகின்றன என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு நாடு முழுவதும் ஃபைசர் தடுப்பூசியை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மெக்சிகன் மாகாணத்தில் தயாரிப்பு தொழிற்சாலையில் இருந்து ஃபைசர் தடுப்பூசி அமெரிக்காவின் பல்வேறு இடங்களுக்கும் பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் பணி தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 30 லட்சம் டோஸ் ஃபிஷர் தடுப்பூசி மருந்து விநியோகிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட சீக்கியர்களின் காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இங்கிலாந்து MP மன்னிப்பு கோரியுள்ளார். தொழிலாளர் கட்சி எம்பியான தைவோ ஓவடேமி மனித உரிமைகள் நாளன்று சமூக வலைதளத்தில் காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவாக பதிவிட்டிருந்தார். சீக்கியர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பதிவிடப்பட்ட கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தைவோ ஓவடேமி ட்விட்டரில் மன்னிப்பு கோரியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக கோரி ஜெருசலேமில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊழல் மற்றும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் உள்ளிட்ட புகார்களை முன்வைத்து நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்பது போராட்டக்காரர்களின் கோரிக்கையாகும். கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த அமெரிக்க பழம்பெரும் கருப்பின நாட்டுப்புற பாடகர் சார்லி பிரைட் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 86. கொரோனா பாதிப்பால் உடல்நலம் குன்றிய சார்லி பிரைட் டெக்சாஸ் மாகாணம் டல்லாஸில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவர் 60கள் தொடங்கி 80கள் வரை நாட்டுப்புற பாடகர்களில் சூப்பர் ஸ்டாராக விளங்கியவர். சார்லி பிரைட் வெளியிட்ட நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பு அன்றைய காலகட்டத்தில் 2.5 கோடி ஒலிப்பேழைகள் விற்பனையாகி சாதனை படைத்தன. லண்டனில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்கள் நினைவாக கல்லறைகளை அமைக்கவும் அவர்களின் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் இளம் தன்னார்வ தொண்டர்கள் களமிறங்கியுள்ளார்கள். மிகவும் நேசித்தவர்களை கொரோனாவுக்கு பறிகொடுத்த குடும்பத்தினருக்கு இது ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிப்பதாக தன்னார்வலர்கள் கூறியுள்ளனர். லண்டனில் 63,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகி வருகிறார் இந்தியாவின் மூத்த டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ். இதன் மூலம் 8வது முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் டென்னிஸ் வீரர் என்ற சாதனையை அவர் நிகழ்த்தவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த பிரபல நடிகர் சரத்குமார் குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார். இந்த தகவலை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள அவரது மகளும் நடிகையுமான வரலட்சுமி, தமது தந்தை நலமுடன் உள்ளதாகவும் அடுத்த 10 நாட்களுக்கு தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாலா இயக்கும் புதிய படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைப்பதாக கூறப்படுகிறது. படத்தின் நடிகர் நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதுவரை இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் GV பிரகாஷ் ஆகியோரோடு பணியாற்றி வந்த பாலா தற்போது AR ரஹ்மானோடு இணையவிருப்பதால் படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடிக்கும் காத்து வாக்கள 2 காதல் என்ற படத்தின் படப்பிடிப்பு சென்னைக்கு அடுத்த தாம்பரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. படப்பிடிப்பில் கலந்து கொண்ட நடிகர் நயன்தாராவை பார்க்க அப்பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிய தொடங்கியதால் கூடுதல் பாதுகாவலர்கள் படப்பிடிப்பு தளத்தில் நியமிக்கப்பட்டுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் தலைவி படத்தின் படப்பிடிப்பிலிருந்து கங்கனா ரனாவத் விடைபெற்றார். படத்தில் ஜெயலலிதா கதாபாத்திரத்தில் நடித்த கங்கனா படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைந்த நிலையில் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மதராசப்பட்டினம், தெய்வ திருமகன் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் AL விஜய் இயக்கத்தில் உருவாகியுள்ள தலைவி திரைப்படம் வெளியாகும் தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவாகி வரும் திருஷ்யம் 2ஆம் பாகத்தின் முன்னோட்டம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய படப்பிடிப்பு முடிவடைந்து பின்னணி பணிகள் தொடங்கியுள்ளன. ஜித்து ஜோசப் இயக்கியுள்ள இந்த படத்தில் மீனா உட்பட பலர் நடித்துள்ளனர். கழுகு 2 படத்தை தயாரித்து சிங்கார வடிவேலனின் புதிய படத்தில் நடிக்க விமல் ஒப்பந்தமாகியுள்ளார். திகில் படமாக உருவாக உள்ள இத்திரைப்படம் ஒரே ஷாட்டில் எடுக்கப்படவுள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். வீரா இயக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜனவரி மாதம் சென்னையில் தொடங்குகிறது.
பாவக்கதைகள் என்னும் அந்தாலஜி படத்தில் வெற்றிமாறன் இயக்கத்தில் நடித்தது மகிழ்ச்சி என்று சாய் பல்லவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆணவ கொலைகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இப்படம் படப்பிடிப்பின் போதே தனக்கு அதிர்ச்சியூட்டியதாக தெரிவித்துள்ளார். படத்தில் வலுவான சுமதி என்ற கதாபாத்திரத்தில் தான் நடித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது என்று சாய் பல்லவி குறிப்பிட்டுள்ளார். பிரபல தெலுங்கு ஹீரோ வெங்கடேஷின் பிறந்த நாளான இன்று ரசிகர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோரின் வாழ்த்து மடையில் இணைந்து வரும் வெங்கடேஷ் தமிழில் தனுஷ் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற அசுரன் படத்தின் ரீமேக்கில் நடித்து முடித்துள்ளார். நாரப்பா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் அசுரனாகவே மாறி மிரட்டியுள்ளார் வெங்கடேஷ். த்ரிஷா நடிப்பில் உருவாகி வரும் ராங்கி படத்தின் முதல் பாடல் டிசம்பர் 15ஆம் தேதியன்று வெளியாக உள்ளது. பனித்துளி என்று தொடங்கும் இந்த பாடலை சின்மயி பாடியுள்ளார். இந்த பாடலின் ப்ரோமோ வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.